வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரு குட்டி டிஸ்க்ளைமர். ஆக்சுவலி இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே ஆக்சுவல் டெஃபினேஷன்னா தெரியாது. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இந்த கலர் கிரேடிங் சீரிஸில் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் செக் பண்ணலாம்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பிரைமரி கலர் வீல்ஸ் அண்ட் லாக் வீல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேடியன்ட் இமேஜ் வச்சு தான் இந்த கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ண போகிறோம். நம்மளோட சொன்ன மாதிரி இங்கே இருக்க பாருங்கள், இது வந்து பிரைமரி கலர் வீல்ஸ், இங்கே இருக்கிறது லாக் வீல்ஸ். இப்போ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து 4 சர்க்கிள்ஸ் இருக்குது அண்ட் இங்கேயும் அதே 4 சர்க்கிள்ஸ் தான் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேயுமே இந்த ஆஃப்செட் மட்டும் தான் சேமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயும் ஆஃப்செட் தான், இங்கேயும் ஆஃப்செட் தான். ஆனால் இந்த 3 சர்க்கிள்ஸ் வந்து வேறு வேறு பேரில் இருக்கும். இப்போ இது ப்ரைமரி வீல்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் காமா கெயின்னு இருக்கும். ஆனால் லாங் வீல்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஷேடோ ஹைலைட், மிட்டோன்ஸ், ஹைலைட்ஸ்ன்னு இருக்கும். ரெண்டுலேயுமே வீல்ஸ் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஏன் வேறு வேறு பேர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ இந்த இமேஜை பாருங்கள். இந்த இமேஜில் இங்கெல்லாம் டார்க்காக இருக்குது, இங்கே வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இந்த எண்ட் பார்ட்டில் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மிட் டோன்ஸாக இருக்குது. அதாவது 2 டார்க்கும் பிரைட்டும் கலந்த மாதிரி ஒரு மிட் டோன்ஸாக இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் இமேஜை மைண்டில் வச்சுக்கோன்னா ஒரு வீடியோனே வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வீடியோவில் இருக்கிற ஒரு டார்க்கரான ஏரியா, இது வீடியோவில் இருக்கிற ஒரு பிரைட்டரான ஏரியா. இதெல்லாம் வீடியோவில் மிட் ரேஞ்சில் இருக்கிற, அதாவது அது வந்து ரொம்ப டார்க்கும் இல்லாமல் ரொம்ப பிரைட்டும் இல்லாமல் மிட் லெவலில் இருக்கிற கலரிங் ஏரியா வீடியோவில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ யூஸ்வலி இந்த லிஃப்ட் காமா கெயின் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே இந்த இமேஜ் ரிசம்பிள் பண்ணும். ஏன்னா இந்த லிஃப்ட்டு வந்து டார்க்கர் ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணும், இந்த காமா மிட் டோன்ஸை கண்ட்ரோல் பண்ணும், இந்த கெயின் வந்து பிரைட்டர் ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ அப்படி இதே மாதிரி தான் இங்கே டார்க்காக இருக்கா, இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லிஃப்ட், இங்கே மிட் டோன்ஸாக இருக்கா, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காமா, இங்கே பிரைட்டாக இருக்கா, இதை கண்ட்ரோல் பண்ணுற கெயின். ஸோ நீங்கள் எப்போல்லாம் லிஃப்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அப்போ உங்கள் வீடியோவில் எங்கெங்கெல்லாம் டார்க்கராக இருக்கோ அந்த ஏரியாவை நீங்கள் மேனிபுலேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதே நீங்கள் காமாவை டச் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவில் எங்கெங்கெல்லாம் மிட் டோன்ஸாக இருக்கோ, மிட் டோன்ஸ் இந்த சென்ஸ் நியூட்ரலான கலர்ஸ் இருக்கோ, ரொம்ப பிரைட்டாகவோ டார்க்காவோ இல்லாமல் அந்த இடத்த நீங்கள் மேனிபுலேட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். இதே கெயின்னா உங்கள் வீடியோவில் எங்கெங்கெல்லாம் பிரைட்டான ஏரியாவாக இருக்கோ அந்த ஏரியாவை நீங்கள் மேனிபுலேட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். விஷுவலாக நீங்கள் புரியணும்னா இப்போது இந்த இப்போ லிஃப்ட்னா நான் என்ன சொன்னேன், டார்க்கான ஏரியான்னு சொன்னேன்னா இங்கே பாருங்கள், இந்த இடம் டார்க்காக இருக்கா, இதை கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நான் வந்து லிஃப்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்படியே அது மிட்டோனாக மாறுது, அது இன்னும் ஃபுல்லாக போகும்போது அது க்ளோஸ் டு ஒயிட்டாக மாறிடுச்சு. இப்போ நான் அதை ரீசெட் பண்ணிடுறேன். இப்போ காமானா நான் மிட்டோன்ஸ்னு சொன்னேன்னா இப்போ நான் அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்களேன். இந்த காமா நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த மிட்டோன்ஸ் இருக்கிற நடுவில் இருக்கிற மிட்டோன்ஸ் எல்லாமே வந்து டுவோர்ட்ஸ் அப்படியே ஒயிட்டாக போகுது பார்த்தீங்களா. இதே இந்த காமா நான் டிக்ரீஸ் பண்ணால் அந்த மிட்டோன்ஸ் எல்லாமே அப்படியே டிம் ஆகி அதை டுவோர்ட்ஸ் அப்படியே பிளாக்கு போக ஆரம்பிச்சோம். ஓகே, இது ரெண்டும் பார்த்தாச்சு. அப்போ கெயின்னா என்ன? கெயின் நம்மளோட சொன்ன மாதிரி பிரைட்டர் ஏரியா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது இதை நீங்கள் மேனிபுலேட் பண்ணும்போது உங்கள் வீடியோவில் இருக்கிற ஒரு பிரைட்டரான ஏரியாவை நீங்கள் மேனிபுலேட் பண்ணுற மாதிரி அர்த்தம். இந்த கெயினை நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அப்படி ஓவர் ஒயிட்டாக மாறுது பார்த்தீங்களா. இதே நான் டிக்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அப்படியே டுவோர்ட்ஸ் அப்படியே பிளாக்காக வருது. ஸோ இந்த இமேஜ் வச்சு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி பிளாக்காக இருக்கா லிஃப்ட், இதுதான் இந்த டார்க்கர் வந்து லிஃப்ட். இந்த டார்க்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நியூட்ரல் கலராக மாதிரி அப்படி டுவோர்ட்ஸ் பிரைட்டாக போகும். இதே நீங்கள் வந்து நீங்கள் வந்து காமாவை இன்க்ரீஸ் பண்ணும்போது மிட் டோன்ஸ் எல்லாமே நீங்கள் கெயினை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா அப்படியே டார்க்காக மாறும், இல்லை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அப்படியே பிரைட்டாக மாறும். இதே நீங்கள் கெயினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் க்ளோஸ் டு த ஒயிட் போகும், இல்லாட்டி மிட் டோன் இன்னும் டிக்ரீஸ் பண்ணால் அது நியூட்ரல் கலராக மாறும், இல்லாட்டி இன்னும் டார்க்காக மாறும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். லிஃப்ட்டு, காமா, கெயின், டார்க், மிட் டோன்ஸ், பிரைட், இது 3 மட்டும் நீங்கள் இந்த மைண்ட் வச்சுட்டாலே போதும். ரொம்ப ஈஸி தான், இது கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. சரி, ஓகே. லிஃப்ட், காமா, கெயின்னா டார்க்கு, மிட் டோனு, பிரைட்டெல்லாம் ஓகே. இந்த ஆஃப் செட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நம்ம அப்புறம் வரலாம். இப்போ நம்ம லாக் வீல்ஸ் போயிடலாம். இந்த லாக் வீல்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 4 கலர் தான் இருக்குது, 4 வீல்ஸ் இருக்குது. ஆனால் ஷேடோஸ், மிட் டோன்ஸ், ஹைலைட்ஸ், ஆஃப் செட் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு என்ன ரீசன்னா ஆக்சுவலி இந்த 3ம் அதே வேலையை தான் செய்யும். இங்கே ஷேடோஸ் இருக்கா, ப்ரைமரி கலர் வீல்ஸில் லிஃப்ட் இருக்குமா, இங்கே லிஃப்ட் என்ன பண்ணும், டார்க்கர் பார்ட்டை வந்து மேனிபுலேட் பண்ணும். சரி, இந்த இடத்துல மிட் டோன்ஸ் இருக்கா, ப்ரைமரி கலர் வீல்ஸில் இந்த இடத்துல காமா இருக்கும், காமா என்ன பண்ணும், மிட் டோன்ஸை வந்து மேனிபுலேட் பண்ணும். இது மிட் டோன்ஸ், இதுவும் அதே வேலையை தான் பண்ணும். அடுத்து இங்கே வந்து ஹைலைட்ஸ் இருக்கா, ப்ரைமரி கலர் வீல்ஸில் கெயின் இருக்கும், அது என்ன பண்ணும்னா பிரைட்டர் ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணுமா, இந்த ஹைலைட்ஸும் பிரைட்டர் ஏரியாவை தான் கண்ட்ரோல் பண்ணும். அங்கே இருக்க ஆப்செட் என்ன பண்ணுமோ அதே தான் இங்கே பண்ணும். நம்மளே சொன்ன மாதிரி இந்த ஆப்செட் கதைக்கு நம்ம அப்புறம் வரலாம். என்ன ப்ரோ ரெண்டும் அதே தான் பண்ணுவோம்னா எதுக்கு நம்ம 2ஆக பிரித்து வச்சிருக்கோம், அப்படி ரெண்டுக்கு என்ன தான் வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே பிரைமரி கலர் வச்சுவாங்க. இந்த இடத்துல லிஃப்ட், காமா, கெயின் 3 இருக்கா, இதுக்கு அப்படியே நேர் இந்த ஆப்போசிட் வந்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஸ்கோப்ஸ் இருக்கும்.
பட் இப்போ நீங்கள் பர்டிகுலராக பார்த்துட்டு இருக்கிறது பரேட் ஸ்கோப்பு. இதெல்லாம் நம்ம என்ன டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இதில் நீங்கள் என்ன பார்க்கணும்னு மட்டும் நான் சொல்கிறேன். இங்கே வந்து ஃபுல்லாக கலர்ஸே இல்லை பார்த்தீங்களா? அதாவது இது வந்து இந்த கீழே இருக்கிறது காரணம் என்னென்னா, இந்த இடத்துல ஃபுல்லாக கலர்ஸே இல்லை, அதனால தான் வந்து இந்த இடத்துல கீழே இருக்குது. இந்த இடத்துல இந்த மாதிரி க்ரோத் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே ஃபுல்லாக மிட்டோன்ஸ் நியூட்ரலான கலர்ஸ் இருக்குது, அதனால் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்குது. அண்ட் கடைசியில் இங்கே டாப்பில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த இடத்துல வந்து ஃபுல் பிரைட்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல டாப்பில் இருக்குது. ஸோ இது நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, இப்போதைக்கு டெம்பரவரியாக மேபி நான் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ண முடியாத பார்க்குறேன். இப்போது இது வந்து டார்க்கரான ஏரியா. இது வந்து உங்கள் வீடியோவில் இருக்கிற ஒரு டார்க்கரான ஏரியா. இது நடுவில் இருக்கிறது உங்கள் வீடியோவில் இருக்கிற மிட்டோன்ஸ். இந்த கடைசியில் இருக்கிறது உங்கள் வீடியோவோட ஹைலைட்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இப்படி மட்டும் வச்சுக்கோங்க. இந்த பரேடை நீங்கள் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு நம்ம அப்புறம் பின்னாடி பார்க்கலாம். மறந்துடாதீங்க, இது டார்க்கு, உங்கள் வீடியோட டார்க்கு, இது உங்கள் வீடியோட மிட்டோன், இது உங்கள் வீடியோ பிரைட். அப்படி இங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். இப்போது ஏன்னா அது வந்து பாருங்கள், நான் லெஃப்டாக இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே பாருங்கள் என்ன ஆகுதுன்னா, டார்க்கரான ஏரியா மிட்டோன்ஸு ப்ளஸ் பிரைட்டரான ஏரியா எல்லாமே வந்து கூட மேனிப்புலேட் ஆகுது. ஆனால் நம்ம மூவ் பண்ணுறது என்னமோ வெறும் லிஃப்ட்டை மட்டும்தான். ஆனால் பக்கத்தில் இருக்கிற மிட்டோன்ஸையும் காணும். ஆல்ரெடி இருக்க பிரைட்டாக இருக்கிற ஏரியா ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆகுது இல்லையா? இப்போது இதை நான் வந்து இது பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த கேமாவை இன்க்ரீஸ் பண்ணுறேன். கேமானா மிட்டோன்ஸ்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த நடுவில் இருக்கிற கர்வை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினைக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க லிஃப்ட்டையும் அதை அட்டாக் பண்ணுது. அதையும் மேனிபுலேட் பண்ணி ஓவராலாக கூட்டிகிட்டு போகுது மேலே. ஸோ நான் இதையும் வந்து ரீசெட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வீடியோட பிரைட்டரான ஏரியா மேனிபுலேட் பண்ணலாம். இங்கே தான் இருக்குது பார்த்தீங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த பிரைட்டரான ஏரியாவை நான் டிக்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெளிச்சத்தை கம்மி பண்ணலாம்னு சொல்லி நான் டிக்ரீஸ் பண்ண நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிரைட்டரான ஏரியா மட்டும் கண்ட்ரோல் ஆகலை, அது கூட இந்த மிட்டோன்ஸும் அஃபெக்ட் ஆகுது பாருங்கள். அதுவும் கூட சேர்ந்து மேனிபுலேட் ஆகுது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஒயிட்டை மட்டும் நான் பிளாக் பண்ணணும்னு நினச்சா, ஒயிட்டுக்கு வந்து கெயின் தானே பிரைட்டர் ஏரியா, அதை கண்ட்ரோல் பண்ணால் இங்கே இருக்க மிட்டோனும் பிளாக் ஆகிடுச்சு, இந்த பிளாக் இன்னும் பிளாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கா? இந்த இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த லாக்வேல்ஸ். இப்போ பாருங்கள், இங்கே ஷேடோஸ் இருக்கா? ஷேடோஸ் நான் என்ன சொன்னேன், அங்கே இருக்கிற மாதிரி லிஃப்ட் டார்க்கரான ஏரியா. இப்போ நான் இந்த டார்க்கரான ஏரியா நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நான் கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்களுக்கே தெரியுதா, இந்த இடத்துல வந்து அந்த டார்க்கான ஏரியா மட்டும்தான் கண்ட்ரோல் ஆகுது. மிட்டோன்ஸும் பிரைட்டர் ஏரியாவும் டச்சே ஆகுது. அது சேஃபாக தான் இருக்குது. இப்போது நான் இதை வந்து ரீசெட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மிட்டோன்ஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம். மிட்டோன்ஸ்னால் இது அப்படி இங்கே வந்து மிட்டோனே தான் இருக்கும். நம்ம இந்த மிட்டோன் இன்க்ரீஸ் பண்ணும்போதும் சரி டிக்ரீஸ் பண்ணும்போதும் சரி உங்களுக்கு அது தெரியுதான்னு பார்த்தீங்களா? இந்த பக்கம் இருக்க டார்க்கரான ஏரியாவும் சரி மேலே இருக்க பிரைட்டரான ஏரியாவும் சரி அது ரெண்டுமே எதுவும் கன்ஃபியூஸ் ஆகலை. நடுவில் இருக்கிற மிட்டோன்ஸ் மட்டும் தான் மேனிபுலேட் ஆகுது. அதே மாதிரி தான் இங்கே ஹைலைட்ஸ். இப்போ நான் ஹைலைட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்கே மேலே என்ன ஹைலைட்ஸ் இருக்கோ இங்கே பாருங்கள், அது மட்டும்தான் மேனிபுலேட் ஆகுதோ தவிர அது வந்து இங்கே பாருங்களேன். இப்போ நான் அதை கொண்டு வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிட்டோன் அப்படியே தான் இருக்குது, இங்கே டார்க்கர் ஏரியா அப்படியே தான் இருக்குது. இது மட்டும் தான் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. ஆனால் இதே ஹைலைட்ஸை வந்து நீங்கள் ப்ரைமரி கலர் பேஸில் பண்ணிங்கன்னா ஃபுல் இமேஜ் பிளாக் ஆகிடும். ஆனால் இது வந்து மித்த டீட்டெயில்ஸ் அப்படி சேவ் பண்ணியிருக்கு. ஜஸ்ட் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் அதை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதுதான் ப்ரைமரி வேவ்ஸ்க்கும் கலர் வேவ்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு நான் உட்கார வேஸ்ட் பண்ணிடுறேன். லிஃப்ட் காமா கெயின். லிஃப்ட்னா டார்க்கர் ஏரியா, காமானா மிட்டோன்ஸ் அண்ட் பிரைட்டர் ஏரியானா கெயின். இந்த மூணு இந்த இமேஜில் இருக்கிற மாதிரியே தான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ இந்த லிஃப்ட் காமா கெயின்னா என்னென்னு டவுட் வருதோ அப்போ நீங்கள் இந்த இமேஜை வந்து நீங்கள் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. டார்க் ரேடியனான லிஃப்ட் மிட்டோன்ஸ்னால் ஓகே அந்த கிரேடியன்ட் மாதிரியே தான், பிளாக் டு ஒயிட் கிரேடியன்ட் மாதிரியே தான் இந்த இது ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் லிஃப்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோட டார்க்கரான ஏரியாவை நீங்கள் மேனிபுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். காமானா மிட்டோன்ஸு, கெயின்னா பிரைட்டர் ஏரியா. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு கண்ட்ரோலில் நீங்கள் மேனிபுலேட் பண்ணும்போது மித்த ரெண்டு இன்புட்ஸுமே கூட சேர்ந்து அஃபெக்ட் ஆகும். பட் அப்படி அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லாக் பேஸில் போய் நீங்கள் ஷேடோஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோட டார்க்கர் ஏரியா மட்டும்தான் மேனிபுலேட் ஆகும். நீங்கள் மிட்டோன்ஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவில் இருக்கிற மிட்டோன்ஸ் மட்டும் தான் மேனிபுலேட் ஆகும். நீங்கள் ஹைலைட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவில் இருக்க பிரைட்டர் ஏரியா மட்டும் தான் மேனிபுலேட் ஆகும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் ஆக்சுவல் ஃபுட்டேஜ் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இதெல்லாம் என்ன பண்ணணும்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன் பை ஒன்னாக மெதுவாக போகலாம். ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த ஆஃப்செட்டை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. இந்த ஆஃப்செட் என்ன கதைன்னா இது நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த மூணுமே வந்து தனித்தனியாக உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த ஆஃப்செட்டுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேலை தான். என்ன இருக்கோ அது அப்படியே ஃபுல்லாக மேலே தூக்கிடும். இப்போ இங்கே பாருங்கள்,
டார்க்கு மிட் டோன் கிரே ஏரியாலாம் இருக்கா, இங்கேயும் பார்த்துக்கோங்க. இந்த மானிட்டர்லையும் ஆஃப்செட் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். அப்படி மொத்தமாக அந்த கர்வையே அப்படியே மேலே அல்லாக்கா தூக்கிச்சு பார்த்தீங்களா. அப்படி கீழே இறக்குனீங்கன்னா எல்லாத்தையும் அப்படி கீழே கொண்டு வந்தோம். ஸோ இந்த ஆஃப்செட்டுக்கு வந்து ஒன்றா எல்லாத்தையும் மேலே கொண்டு போகணும், இல்லை எல்லாத்தையும் கீழே கொண்டு போகணும். அதுதான் இந்த ஆஃப்செட்டோட வேலை. உங்களுக்கு இந்த ஸ்கோப்பில் பார்த்தாலும் தெரியும், இல்லை நீங்கள் இந்த மானிட்டரில் பார்த்தாலும் தெரியும். ஸோ லிட்டரலி ஆஃப்செட்ன்றது ஒரு பிரைட்னஸ் மாதிரி. மொத்த வேல்யூஸையும் அப்படி இருக்கிறது அதே வேல்யூஸ் தான். பட் நீங்கள் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஈவனாக லெஃப்ட் காமா கெயின் எல்லாத்தையும் ஈவனாக இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் டிக்ரீஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் ஈவனாக டிக்ரீஸ் பண்ணும். ஸோ லிட்டரலி பிரைட்னஸை நீங்கள் இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஆஃப்செட் கண்ட்ரோல் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த வீஸில் இருக்கிற மாஸ்டர் கண்ட்ரோல் பற்றி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா பேசிக்காக இதெல்லாம் என்ன பண்ணணும் ஐடியா கிடச்சதுன்னா நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு டாப்பிக்காக உள்ளே போகும்போது கரெக்டாக இருக்கும் தான் நான் அதோட விட்டுட்டேன். நம்ம இந்த கண்ட்ரோல்ஸை பற்றி டீட்டெயிலாக இதில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ரியல் டைம் ஃபோட்டேஜில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடியோவை டாவின்சியில் இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி நடக்குதான்னு நீங்கள் எல்லா கண்ட்ரோலையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் டார்க்கர் ஏரியா, இந்த மிட், இந்த பிரைட்டர் ஏரியா எல்லாத்தையுமே ப்ரைமரி கலர் பேஸில் இன்க்ரீஸ் பண்ணும்போது டிக்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, லாக் பேஸில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த சீரீஸில் இப்படியே நம்ம ஒவ்வொன்றா பொறுமையாக கற்றுட்டு போகலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.